டீமன் ஸ்லேயர்ல இருக்க தாஞ்சிரோ, ஜேஜேகேல இருக்க இத்தாதோரி, இந்த ரெண்டு கேரக்டரோட டெவலப்மெண்ட்ல இருக்க டிஃபரெண்ட் என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். தாஞ்சிரோ ரொம்ப பியூரானவன், ரொம்ப கைண்டா இருப்பான். அவனுக்கு இன்சைடா எந்த ஒரு சேஞ்சுமே தேவைப்பட்டிருக்காது. அவனோட மோட்டிவ் எல்லாம் அவனோட தங்கச்சியை ஹியூமனா மாத்தணும். ஒரு ஆர்க் அப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே இருந்திருப்பான். பட் இன்சைடா அவனுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே தேவைப்பட்டிருக்காது. இத்தாதோரி எடுத்துக்கிட்டோம்னா, இத்தாதோரி வந்து வீக்கா இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனா அதுக்காக மத்தவங்களை கில் பண்ண மாட்டான். இவன் கில்லிங்க எப்படி பார்ப்பானா, இப்ப ஒருத்தனை கில் பண்றான்னு வச்சுக்கங்களே, அவங்க கூட இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்கல்ல. ஸோ அதனால வந்து அவன் கில்லிங்கை வந்து அவாய்ட் பண்ணுவான். பட் இது வந்து சேஞ்ச் ஆகும். மஹித்தோட பேட்டில் பண்றப்போ தான் அவனுக்கு ஒன்று புரியும். கில்லிங்க்கு ஒரு பர்பஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம கில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து இருந்திருப்பான். ஸ்டார்டிங்ல நினைச்சாங்க இல்லையா, அந்த முடிவை வந்து அவன் மாத்திக்கிறான். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லாகவும் ஆயிட்டு இருந்திருப்பான். இத்தாதோரி இன்சைடாவும் சேஞ்ச் ஆயிருந்திருப்பான். அதே மாதிரி பவர்ஃபுல்லாகவும் ஆயிட்டு இருந்திருப்பான். தாஞ்சிரோவுக்கு பவர் மட்டும் தான் தேவைப்பட்டு இருந்திருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் தான். இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவை நான் டேக் பண்றேன். அப்படியே அதையும் பார்த்துருங்க. நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.